ஆண்டுடைய நாமம் மகிமைப்பட்டவர்களாக அந்த பெரிய காரியத்தை கற்று செய்ய போகிறார். அதனால நீங்க யாரும் அதை பற்றியும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு தெளிவான ஒரு மகிமைய, ஒரு அபிஷேகத்தை, பெரிய காரியத்தை கற்று செய்ய போகிறார். சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம் நடுவுல வாசம் பண்ண விரும்புகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேருக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ண விரும்புகிறார்? அல்லேலூயா. ஆண்டவர் வாசம் பண்ண போறாருங்க. வானத்தை பூமியை உண்டாக்கி இருக்கிற தெய்வம் உங்க கூட, நம்ம கூட வாசம் பண்ண போறாரு. எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா. நான் வந்து உன் நடுவிலே நான் வாசம் கூட போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் செய்ய போறாரு. இன்னைக்கு கர்த்தர் செய்ய போறாரு. இந்த வார்த்தையை நீங்க எடுத்துக்கங்க. இன்னைக்கு உங்க நடுவிலே தேவன் உள்ளாக போகிறார். உங்கள் நடுவிலே, இந்த ஊழியத்திலே, உங்கள் குடும்பங்களிலே தேவன் உள்ளாக போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் நடுவிலே தேவன் உள்ளாக போகிறார். தேவன் உள்ளாக போகிறார். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? தேவன் உலாவுறாருன்னா சாதாரணமான காரியம் இல்லைங்க. வானத்தை பூமியை உண்டாக்கி இருக்கிறவர் உங்க கூட வர்றாரு சொன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவருக்கு திரிய சிவகாசியில் வந்து உங்க வீட்டுல நான் ஸ்டே பண்ண விரும்புகிறேன், உங்க கூடவே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சந்தோஷமா இருக்கும். ஓ, எங்க வீட்டில் பிரதமர் வந்து இருக்கிறாரே, சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? 5 வருஷமோ 2 வருஷமோ இருந்தாலும் போய் மச்சிக்கிறோம். அதுக்கே அவ்வளவு சந்தோஷம்னா இந்த வானத்தை பூமியை உண்டாக்கின உங்க வீட்டுல வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். ஆண்டவர் உங்க நடுவில் இருக்க விரும்புகிறார். அவர் வாசஸ்தலத்தை ஸ்தம்பிக்க விரும்புறார். அவங்க கூட இருக்க விரும்புறாரு. அவங்க கூடவே இருந்து அவர் பிளஸ் பண்ண விரும்புறாரு. உங்க கூடவே இருந்தாருன்னா நிறைய காரியம் நடக்கும். லேவியராகமம் 26 நான் நிறைய காரியத்தை சொல்ல முடியும். தேவன் உன் நடுவில் இருக்கும் பொழுது உனக்கு ஆர்ப்பரிப்பின் சத்தம் உண்டாகும். அபிஷேகமானது அநேகரை பற்றி பிடிக்க போகிறதுக்காக, அநேகருக்குள்ளாக அது கடந்து போகிறதுக்காக நன்றி. அநேகருக்குள்ளாக அந்த மகிமை கடந்து போகிறதுக்காக நாங்கள் அடுத்த முறையில் பார்க்கிறது இந்த கூட்டத்தை அல்ல, 3, 4, 5 இந்த பட்டணத்தில் இருக்கிற அநேகர் ஆச்சரியப்படும்படியாக கர்த்தர் செய்ய போகிறீர். ஏதாவது செய்கிறீங்க ஆண்டவரே. Do something Lord. Yes. Yes, I believe. Yes, I. கர்த்தர் பட்டணத்துல எங்க நாம மகிமைக்கு எடுத்து பயன்படுத்த போறீங்க. அதற்காய் மக்கள் நன்றி. தொடர்ந்து அன்பின் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். காத்து கொண்டதை வழி நடத்துங்க. துதி கன மகிமையாவற்றையும் கேளெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.